Welcome to my channel Gotham Talkies. So, cinemaன்றது it's not an individual's effort. It's a team effort. It has different set of people and multiple departments working behind the scenes to make a film successful. So, starting from story discussion, pre-production and casting, execution during production, and post-production works, அதுக்கப்புறம் distribution and release, அதுக்கப்புறம் post release reviews. So there are numerous departments who are working to make a film successful. We cannot just declare a film to be a failure or unsuccessful just by a single person's performance or a single department's failure in that movie. ஸோ இந்த அடிப்படையில் லெட்ஸ் ரிவ்யூ ஈச் அண்ட் எவ்ரி மூவிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டுடியோ கிரீன் பிரசன்ஸ் கே.இ. ஞானவேல் ராஜா ப்ரவுட்லி பிரசன்டிங் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவரும் சியான் விக்ரம் நடித்திருக்கும் தங்கலான். வை டு வாட்ச் தங்கலான்? தங்கலான்ற படம் 1850 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையை நமக்கு காமிக்குது. அந்த டைமில் ஒரு குரூப் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட டே டு டே வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட ஒரு லவ் லாங்குவேஜ் என்ன, அவங்களோட ஒரு பேரண்டிங் ஸ்டைல் என்ன, அவங்க கேரி பண்ணுற அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹெரிட்டேஜ் என்ன, அவங்க அதை எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சஸ்டெயினபிளாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு படம் தான் தங்கலான். ஸோ இப்போ வர ஒரு ரெகுலர் கிளீஷே மூவிஸ் மத்தியில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் த டைரக்ஷன் டீமுக்கு ஒரு பிக் சல்யூட். எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் இன் த மூவி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் and Tangalan is definitely one time watchable in the theater, which would be worth for your time and money. Next, department wise how Tangalan has performed அப்படின்றத பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்றப்போ சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆக்டிங், அப்புறம் ஒரு விஎஃப்எக்ஸ். ஸோ இதெல்லாம் எவ்ரி திங் நான் ஒரு மார்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஓவரால் மார்க் என்னன்றதை கடைசியில் பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், just for fun. Story and plot. So Tangalan is a story of a warrior, story of a leader who's trying to reignite the hope and justice for his community. ஒரு டே டு டே லைஃப்ஸில் ஒரு பெரிய செல்வந்தர்களுக்கு ஒரு ஸ்லேவ்ஸாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, என்னைக்காச்சும் நமக்குன்னு ஒரு நிலம், அந்த நிலத்தில் நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு உங்கள் நம்பிக்கையெல்லாம் பொய் இல்லை, அதை நான் உண்மையாக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை எப்படி அவனோட லைஃப் பாத் லீட் பண்ணி கொண்டு போய் அவன் நினைப்ப உண்மையாக்குது அப்படின்றது தான் தங்கலான். இதுக்கு என்னோட மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10 8. கேரக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ். சேது சியான், பிதாமகன் சித்தன், ஐ லிங்கேசன், அந்நியன் நம்பி, ஒரு தெய்வ திருமகள் கிருஷ்ணா, அந்த வரிசையில் தங்கலான் அப்படின்ற கேரக்டர் நமக்கு மனசில் நின்றுருக்கு அப்படின்னா விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேணாம். அதே அளவுக்கு ஈக்குவலாக பார்வதி மேனனாக இருக்கட்டும், மாளவிகா மோகனனாக இருக்கட்டும், இல்லை அது நடித்த மிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்களோட ஒரு சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தாங்க. நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்மளே அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நேச்சுரலாக சோல்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அங்கே கனெக்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எல்லார்ட்டையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு என்னோட ரேட்டிங் 9. டைரக்ஷன். ஸோ இப்படி ஒரு தாட், இப்படி ஒரு விஷனை கன்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி அதை இத்தனை ஆக்டர்ஸ் அண்ட் கோஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். ஸோ அந்த விஷயத்தில் டைரக்டர் ரஞ்சித் அண்ட் இஸ் டீமுக்கு ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் ஆஃப் லேட்ரல் பார்ட்டில் வர அந்த பேரலல் ரியாலிட்டி சீன்ஸ் கொஞ்சம் எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்றது கொஷின் மார்க். கொஞ்சம் ஓவர் இன்டென்சிஃபைடாக போகிற சீன்ஸ் அதே இன்டென்சிட்டி ஆடியன்ஸ் மைண்டில் இருக்குமா உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். மிச்சப்படி அது ஓவரால் அவுட்புட்டாக பார்க்கும்போது அது மேட்ச் ஆகிடுது. பட் அந்த கிளைமேக்ஸ் இன்டென்சிஃபைட் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்வே பண்ணிருக்கலாமோ அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட். ஸோ இதுக்கு என்னோட மார்க் 7 out of 10 ஃபார் டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பீரியட் ஃபிலிம்க்கு
நம்ம செட் பண்ணுற ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு செட் பண்ணுற ஒரு டோனாக இருக்கட்டும், இந்த சினிமாட்டோகிராஃபின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் டு கெட் த ஆடியன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் டு தட் வேர்ல்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது ஒரு ஷாட்லேயும். அந்த எல்லா பர்ஃபார்மன்ஸையும் கேப்சர் பண்ணுற அந்த சேலஞ்சிங் டாஸ்க்கை அந்த கேமரா டீம் ஹேண்டில் பண்ணதுக்கே ஒரு பிக் சல்யூட். ஸோ இதுக்கு என்னோட மார்க்ஸ் 8.5. எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ். ஸோ ஒரு படத்தோட பேஸை டிசைட் பண்ணுறது எடிட்டிங் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம், அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் ஷுட் டூ அ ரியலி குட் ஜாப் டு மேக் த ஆடியன்ஸ் ஃபீல் லைவ்லி கனெக்டட் டு த ஃபிலிம். ஸோ இதில் வர வந்து அந்த ஒரு ஸ்னேக்ஸ் விஎஃப்எக்ஸ் சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பேந்தர், பிளாக் பேந்தர் வர்றதா இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் வெரி குட். அந்த ஸ்ட்ராம் ரீக்ரியேட் பண்ணுற சீனு, அந்த சாண்ட் ஸ்ட்ராம், அதெல்லாமே வந்து அதுவும் அதில் அந்த ஸ்டண்ட் சீன்லாம் வந்து இட் வாஸ் அமேசிங். அந்த எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் டிட் அ அமேசிங் ஜாப் ஓவரால் த மூவி. இதுக்கு என்னோட ரேட்டிங் would be 8.5 out of 10. Production design, be it art direction or costume design, it's a culturally challenging subject இந்த படம். ஸோ அதை வந்து அவ்வளோ சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணி அதை அவ்வளோ அழகாக நமக்கு காமிச்சு, முகம் சுளிக்க வைக்காமல் அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக நமக்கு காமிச்சிக்க அவங்க யூஸ் பண்ணிருக்கிற அந்த டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் அந்த செட்ஸாக இருக்கட்டும், it has given us a wholesome experience அப்படின்னு சொல்லலாம். பட் being it a period film, they could have done a better job, but with this budget they have done a decent job according to me. எனக்கு இதுக்கு தோணுன 0.7 out of 10. Cultural and social impact. So ரஞ்சித் அண்ட் சோஷியல் இம்பேக்ட் மேக்ஸ் த பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லலாம். காலா, சார்பட்டா, கபாலி, மெட்ராஸ், நட்சத்திரம் நகர்கிறது, இது எல்லாமே ஒரு சோஷியலி இம்பேக்ட்ஃபுல் மூவிஸ். அந்த வரிசையில் தங்கலான் இஸ் ஆல்சோ ஃபியர்சம் ரேஜ்ஃபுல் வாரியர் ஹூ இஸ் ட்ரைங் டு bring the limelight to his community. அந்த வரிசையில் this is a very much culturally and socially impactful movie for anyone who is trying to rise up in his life or trying to bring his people up in his life. Socially impactful மூவியை கொடுத்த டீமுக்கு என்னோட பாயிண்ட்ஸ் 9. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். தெர் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் தேர் கல்ச்சர், பட் அதெல்லாம் எல்லா ஆடியன்ஸுக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆச்சா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ தேர் வாஸ் சம் ஹியூமர் சீன்ஸ் வித் பசுபதி and that VFX scenes, the Black Panther and the snake and the storm scenes, adellame vandu it was engaging and it was entertaining. But overall entertainment value until end of the film was bit dropping on the lateral second half அப்படின் சொல்லலாம். It could have been better entertaining for the audience with some more commercial elements. அந்த aspectல என்னோட points இதுக்கு 6.5. Emotional impact. So emotional connect and emotional impact in these type of period films and experiment films is very much crucial. So அந்த தங்கலான்ற அந்த ஃபேரி கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த எமோஷ்னல் இம்பேக்ட் நம்ம எல்லாருக்கும் வரணும். அது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் அ கொஷின் மார்க். ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல விக்ரமோட அந்த ஃபேமிலி எமோஷ்னல் பாண்டிங் கனெக்ட் ரெசனேட் ஆகுது நிறைய ஆடியன்ஸுக்கு. ஆனால் மிச்சபடி ஓவராலாக அந்த கிளைமேக்ஸ் கிட்ட இட் வாஸ் சம் வாட் பில்டிங் அப் த இன்டென்சிட்டி, பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி சம்திங் எல்ஸ் ஆன் த எண்ட், which was bit confusing and left the audience in a puzzled mind state அப்படின்னு தான் சொல்லலாம். Not everyone can get that goosebumps when Tangalan is reviving his community outside. அங்கே தான் it lacked the emotional impact and connect அப்படின்றது என்னோட தாட். ஸோ இதுக்கு என்னோட points is 5 out of 10. So we have come to an end. Thank you all for watching the video for so long. நான் யார் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் பண்ணிடல. பட் ஐ எம் அ ரேஷ்னல் மூவி ஆடியன்ஸ் ஹூ ஹஸ்
spent my entire childhood and adulthood driven by movies and the inspiring characters portrayed in movies, especially in தமிழ் மூவிஸ். ஸோ அப்படி எனக்கு ஒரு ஃபேவரட்டான இண்டஸ்ட்ரி, என்னோட ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டு, ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் பண்ணுற படங்களை நம்ம டக்குன்னு இப்போது வர ரிவ்யூஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுன்றது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக படல. ஸோ ஐ தாட் நான் பார்க்குற விஷயத்த நம்ம ஏன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது. நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது த ஓவரால் ரேட்டிங் ஃபார் தங்கலான் வுட் பி 68.5. தங்கலானில் என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ இப்போ நமக்கு ஒரு தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு ரசித்து பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, தங்கலான் would be a treat for you and you should definitely watch it in theaters. So thank you all for watching the video. See you all again in another movie review.